ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, மணிமேகலை விஜய பத்தி தான் பேச போறோம். மணிமேகலை விஜய பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஸ்டார்ட்டிங்ல சன் மியூசிக்ல இருந்து அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறி இன்னைக்கு விஜய் டிவில பெரிய ஸ்டாரா வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜீ தமிழ்லயும் அதை விட பெரிய லெவல்ல வந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் தான். அதாவது சின்ன வயசுலயே தன்னோட ஆசைகள், கனவுகள் இது எல்லாத்தையும் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்றது அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்காது. பட் மணிமேகலைக்கு எல்லா விஷயமும் ரொம்பவே பாசிட்டிவா வந்து அமைஞ்சிருக்கு. அப்படி பாக்குறப்போ அவங்களுடைய இந்த பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமா தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இவ்வளோ வருஷங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன முயற்சிகளை பண்ணி தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியா பயன்படுத்தி அடுத்தடுத்த லெவலுக்கு போறது அப்படின்றது மேக்சிமம் எல்லாருக்குமே நடக்காது. எல்லாருக்குமே அது வந்து அமையவும் அமையாது. ஆனா மணிமேகலைக்கு அது அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். சோ எல்லாருக்குமே முக்கியமா 90s டைமிங்ல யாரை கூப்பிட்டு கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச ஆங்கர் யாருங்க அப்படின்னா மணிமேகலையை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கியூட்டா ரொம்ப கலகலப்பா பேசுவாங்க. சோ அவங்க இருக்கிற இடத்தை எப்பவுமே சிரிப்பாவும் சந்தோஷமாவும் வச்சுப்பாங்க. சோ அவ்வளோ அளவுக்கு ரொம்ப என்துவா இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட மணிமேகலை விஜய் டிவிக்கு வந்தாங்க. விஜய் டிவிலயும் வந்து அவங்களால என்னென்ன பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த லெவல்ல ஒவ்வொன்றுமே பண்ணியிருந்தாங்க. குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோல கோமாளியாவே தொடர்ந்து இருந்துட்டு வந்தாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே ஷோல ஆங்கரா முன்னேறி இருந்தாங்க. ஆங்கரா முன்னேறினதுல அவங்களுக்கு பல பிரச்சனைகள் அங்க வந்து உண்டு பண்ணியிருந்தாங்க. சோ பிரியங்காவை விஜய் டிவில அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்களுக்கும் பிரியங்காவுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த குக் வித் கோமாளி ஷோல வந்தது. தனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே முக்கியம். சோ எனக்கு என்னோட டிக்னிட்டி ரொம்ப முக்கியம். அவங்க பெரிய ஆங்கரா இருந்தா அவங்க இருந்துட்டு போட்டும். பட் என்னோட ஆங்கரிங்க்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதுபடிதான் நான் பண்ணுவேன். அவங்க சொல்ற மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். நான் ஆங்கரிங் பண்ணும்போது அவங்க எதுக்கு தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தது. அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷனுமே பாத்தீங்கன்னா மணிமேகலை கொடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி அபிஷியலா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதை தாண்டி நிறைய பாசிட்டிவ் இருந்தது. பட் பர்சனல் அப்படின்னு பாக்குறப்போ ஹுசைன் அப்படிங்கிற ஒரு பேக் டான்சரை அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரு முஸ்லிம், இவங்க இந்து. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து மதம் மாறி ஒத்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ இருந்தாலும் ரெண்டு பேர் வீட்லயுமே ஆரம்பத்துல ஒத்துக்கல. இப்பதான் ஒவ்வொருத்தர் வீட்லயுமே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த 5-6 வருஷங்களும் எந்தவித ஒரு சின்ன மனக்கருத்து வேறுபாடுகள் கூட இல்லாம மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் காதல் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு வராங்க. ஹுசைன் அண்ட் மணிமேகலை ரெண்டு பேரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மணிமேகலையுடைய இந்து பண்டிகை எது வந்தாலுமே பாத்தீங்கன்னா ஹுசைன் வந்து அவங்க எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து அவரும் கொண்டாடி பங்கேற்றிருப்பாரு. அதே மாதிரி மணிமேகலையும் பாத்தீங்கன்னா ஹுசைனுடைய எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லயுமே வந்து பங்கெடுத்துப்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கு முன்னாடி 40 நாள் வந்து நோன்பு இருப்பாங்க. அந்த நோன்புமே மணிமேகலை இருந்திருக்காங்க. ஹுசைனுக்காக ஒவ்வொரு வருஷமும் இருக்காங்களாம். அதே மாதிரி மத்த எல்லா ஃபெஸ்டிவலுமே ரெண்டு பேருமே ஈக்குவலா கொண்டாடி இருக்காங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. தன்னோட ஃபேமிலில என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாத்தையும் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி சோ அது மூலமா அவங்களுக்கு கொஞ்சம் இன்கமும் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இப்போ மணிமேகலைக்காக ஹுசைன் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப கார்த்திகை மாசம் வரப்போகுது. கார்த்திகை அப்படின்னாலே வந்து எல்லாருமே ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டுல எல்லா இடத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா மாலை போட்டிருப்பாங்க. இப்போ ஹுசைனும் பாத்தீங்கன்னா மணிமேகலைக்காக வேண்டிக்கிட்டு மாலை போட்டிருக்காரு. ஐயப்பன் கோவில்ல மாலை போட்டுட்டு நெத்தியில திருநூறு வச்சு ஒரு போஸ்டையும் போட்டிருக்காங்க. இத வந்து மணிமேகலை ரொம்ப ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இதுதான் உண்மையான காதல் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இதை போட்டிருக்காங்க. இத பாக்குற அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இந்த காலத்துல கணவன் மனைவி சேர்ந்து வாழறது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மதம் மாறி கல்யாணம் பண்ணி சோ அதுல எந்த ஒரு வேறுபாடும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவ்வளோ வருஷம் வந்து தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழறது அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு விஷயம். இது யாருக்குமே வந்து மேக்சிமம் கிடைக்காது. அப்படி ஒரு வாழ்க்கை மணிமேகலை அண்ட் ஹுசைன் இவங்க ரெண்டு பேருக்குமே கிடைச்சிருக்கு. ஒருத்தருக்காக ஒருத்தர் இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அன்பா வாழ்ந்தாங்க அப்படின்னா சோ எந்த ஒரு பிரச்சனையும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரவே வராது. இப்ப வரைக்கும் இவங்க வந்து குழந்தை இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. மேபி அவங்க பிளானிங் தள்ளி கூட போட்டிருக்கலாம். இதை பத்தியும் நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள், நிறைய கண்டனங்கள், நிறைய சர்ச்சைகள்லாம் வந்து பேசினாங்க. பட் எதையுமே காதுல வாங்கிக்காம எங்களுக்கு நாங்களே குழந்தைதாங்க அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே தன்னோட வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு பல பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஹுட் சார்பாகவும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள். சோ இதே மாதிரி எப்பவுமே ரெண்டு பேரும் சந்தோஷமா பிரியாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஆசையும் சரி. சோ நீங்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இன்னும் பல
பேருக்கு எடுத்துக்காட்டா கண்டிப்பா அமையும். ஏன்னா நிறைய பெண்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட ஹஸ்பண்ட் கூட. சோ அதே மாதிரி 2 பேர் சைடுலயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்படி ஒண்ணா வாழறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. சோ அந்த விஷயத்துல இவங்க எல்லாருக்குமே எடுத்துக்காட்டா இருக்காங்க. இவங்கள பார்த்து எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம். சோ உங்களுக்கு மணிமேகலை அண்ட் உசைன் ஜோடி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ சினிமாவை பத்தியும் நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.